மாலை நிகழ்ச்சி தொடங்குகிறது. காலையில் உங்களுக்கு பலாச்சுளையை தேனில் தோய்த்து இளநீரும் சேர்த்து தேனும் அதனுடன் கலந்து நீங்கள் உண்டிருப்பீர்கள். அதிலேயே இப்பொழுது திளைத்து கொண்டு இருப்பீர்கள் என்று நினைக்கிறேன். அதோடு கூட உங்களுக்கு ஒரு பாயசம் இப்பொழுது காத்திருக்கிறது, இனிப்பான பாயசம். இந்த மாலை நிகழ்ச்சியில் திருமதி வசந்தா பஞ்சாபகேசனை வரவேற்கிறோம். அடுத்தது ஜிவி சுப்பிரமணியம். அடுத்ததாக நாம் வரவேற்கப் போவது டெல்லியிலிருந்து வந்திருக்கும் பி அனந்தகிருஷ்ணன் அவர்களை. நன்றி. தெய்வ திருமணங்கள் நடந்தேறிய நன்னாளான பங்குனி உத்திரத்தில் பிறந்த திருமதி வசந்தா பஞ்சாபகேசன் அவர்கள் பூமேவு செங்கமல புத்தேடும் தேரெறிய பாமேவு தெய்வ பழமறையும் தேமேவு நாதமும் நாதாந்த முடிவும் நவை தீர்ந்த போதமும் காணாத போதமாய் ஆதி நடு அந்தம் கடந்த நித்யானந்த போதமாய் என்று துவங்கும் குமரகுருபரர் பாடிய கந்தர் கலிவெண்பாவை தமது 12வது வயதிலேயே அருவி போல் சரளமாக கூறி பரிசை தட்டி சென்றார் என்றால் அவருடைய புத்தி கூர்மையையும் அறிவு திறமையையும் பக்தியையும் பற்றி சொல்லவும் வேண்டுமோ? உயர் கல்வி கற்று பின் பணிக்கு சென்றாலும் வீணே நாள் போய் விடாது திருப்புகழியும் பல ஆண்டுகள் கற்று தன் துணைவருடன் தொண்டாற்றி வருகிறாய் என்பதை இங்கு மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்வதில் பெருமைப்படுகிறோம். தற்போது பெங்களூரில் வசிக்கும் இவரை திருப்புகழ் ஆன்மீக பெருவிழாவிற்கு வருக வருக என அன்புடன் வரவேற்கிறோம். சலாப அமலாக்கர சசீதர விதாரண சதாசிவ மகேஸ்வர சகல லோக சராசர வியாபக பராபர மனோலய சமாதி அனுபூதி பெற நினைவாயே என்ற அருணகிரிநாதின் வாக்கிற்கு ஏற்ப எங்கனும் நம் மனம் இறைவனிடம் லயிக்க வேண்டும் என்பதில் திருப்புகழில் மனோலயம் என்ற தலைப்பில் திருமதி வசந்தா பஞ்சாபகேசன் அவர்கள் பேசியிருக்கிறார்கள். நாம் அனைவரும் அதே மௌனத்துடன் இருந்து ரசித்து உணர்ந்து மகிழும்படி கேட்டுக்கொள்கிறோம். மிக்க நன்றி. நமஸ்காரங்கள். முக்திக்கு வித்தாகும் பக்தி. 16ஆம் நூற்றாண்டில் பக்தி மார்க்கத்தில் பரமனை அடைய வேண்டுமென்றால் அதற்கு ஒரே வழி நாம சங்கீர்த்தனம் என்று பல பெரியவர்கள் பாடி வைத்தார்கள். தென்னாட்டில் போதேந்திராள், திருவிசநல்லூர் சீதர ஐயாவாள், மருதாநல்லூர் சத்குரு சாந்தானந்த சத்குரு சுவாமிகள் இவர்கள் எல்லோரும் பிராச்சீன ஹரிபஜன சம்பிரதாயம் என்ற ஒரு வழிமுறையை வகுத்திருந்தார்கள். சற்றேறக்குறைய அதே காலத்தில் ஒரு கவி புலவன் இசை குறுகி வரை குகையை இடித்த அந்த நாத தோனியோன் கீத சுராலியன் அந்த ஆறுமுகனை பற்றி
ஆயிரம் ஆயிரம் சந்தப்பாக்கள் கனத்த செந்தமிழில் பாடி வைத்தார் அருணகிரி என்ற அற்புத கவிஞன். அந்த கவிதைகளை, அந்த பாக்களை இந்த சென்ற 20ஆம் நூற்றாண்டில் இசைப்படுத்தி அதை ஒரு இசை வழிபாட்டு முறையாக்கி ஆண் பெண் பேதமர ஜாதி குலம் இன்றி எல்லோரும் இசை பயின்று ஷடாக்ஷரத்தை அறிய வைத்த ஒரு பெரிய அன்பர் கூட்டத்தை ஊய்வித்த எங்கள் குருஜி ராகவன் அவர்களுக்கு முதற்கண் என் நமஸ்காரங்கள். ஆதிசங்கரர் இந்து மத கோட்பாடுகளை நிறைவுவதற்காக தன் சீடர்களை நாடெங்கிலும் அனுப்பினார், மடங்களை நிறுவினார். அந்த மடங்கள் இந்து மத கோட்பாடுகளை நிலைநிறுத்தி கொண்டிருக்கின்றன. அதே போல நம் குருஜியிடம் நேரடியாக தீர்ப்புகள் பயின்ற அவருடைய சீடர்கள் உத்தர தட்சிண திக்குகளில், பூர்வ பশ্চিம திக்குகள் எல்லாவற்றிலும் சென்று இசை வழிபாட்டு முறையை பரப்பினார்கள், பரப்பி வருகிறார்கள். அந்த வகையில் எங்கள் கர்நாடக மாநிலத்திற்கு அமரர் திரு வெங்கட்ராமன் அவர்கள் இந்த திருப்புகழ் இசை வழிபாட்டை கொண்டு வந்தார். அவரை நாங்கள் சின்ன குருஜி என்று சொல்லுவோம். ஏனென்றால் பெரிய குருஜியின் இசை வழிபாட்டு சின்னத்தை எங்களுக்கு கொண்டு வந்து சேர்த்தவர் அவர். குருஜியின் திருப்புகழ் சின்னம் தாங்கி எங்களுக்கு கொண்டு வந்தவர். அதனால் அவர் சின்ன குருஜி. கூடி கதைகள் பேசி தேடி சோறு தின்று மனைதோறும் இதம் பகர்ந்து வர வர விருந்தருந்தி அங்கும் இங்கும் வம்பும் துன்பும் பல பேசி இருந்த எங்களை அழைத்து, இதோ எங்கள் குருநாதர் உங்களுக்காக ஒரு அற்புதமான வாயிலை திறந்து வைத்திருக்கிறார், ஒரு அற்புதமான பொக்கிஷம் உங்களுக்கு காத்திருக்கிறது, பாருங்கள், வந்து எல்லோரும் திருப்புகழை கற்றுக்கொள்ளுங்கள், பாட முடியவில்லையா, பரவாயில்லை, கேளுங்கள் என்று சொல்லி எங்களை இந்த திருப்புகழ் இசை வழிபாட்டு முறைக்கு ஆற்றுப்படுத்தியவர் அமரர் திரு வெங்கட்ராமன் அவர்கள். அவருக்கு என் மனமார்ந்த நமஸ்காரங்கள். திருப்புகழ் திருப்புகழில் மனோலயம் பற்றி பேசி என்று பணித்திருக்கிறார்கள். கந்தர் அலங்கார பாடல் நமக்கு எல்லோருக்கும் தெரியும். போக்கும் வரவும் இரவும் பகலும் அற்று உள்ளும் புறமும் அற்று வாக்கும் வடிவும் அற்று அந்த நிலையில் இருந்தால் மனோலயம் தானே வரும். சொல்லொணாதது இந்த ஆனந்தம். சொல்லொணாததை பற்றி இப்பொழுது நான் 40 நிமிடங்கள் பேச வேண்டும். மனோலயம் என்ற வார்த்தையை எடுத்தால் 2 வார்த்தைகள் இருக்கின்றன. மனம் ஒன்று, லயம் ஒன்று. மனம் என்பது என்ன? மனம், வாக்கு, காயம் என்ற முப்பொறிகளால் ஆகியது. இந்த முப்பொறிகளுக்கும் அடிப்படை ஐம்பொறி. 2 கால் ஓட்டி 2 கை வைத்து ஐவர்க்கு இடம் வைத்த வீடு என்கிறார் அருணகிரிநாதர். குருதி புலால் என்பு தோல் நரம்பு குடர்நினம் ரோமம் மண்டியது காயம். அது மாத்திரம் இல்லை, 5 வேடர் ஆடி ஓடுகின்ற ஐம்புல அடவி, ஒரு பெரிய காடு, ஐம்புல அடவி. இதையே யோக வாசிஷ்டத்தில் சொல்லும்போது மனத்தை 4 விதமாக குறிப்பிடுகிறார்கள். மனத்தின் நிலையை மனம், புத்தி, அகங்காரம், சித்தம். மனம் என்றால் உணர்தல், புத்தி என்றால் அறிதல், பகுத்தறிதல், அகங்காரம் என்றால் நீ நான் என்று வேறுபடுத்தி பார்ப்பது, சித்தம் என்று சொன்னால் இவை எல்லாவற்றையும் ஒருங்கிணைப்பது. இதில் ஒரு அற்புதமான மேத்தமேட்டிக் கால்குலஸ் இருக்குது. டிஸ்கிரிமினேஷன், டிஃபரன்சியேஷன், வேரியபிள், இன்டகிரேஷன் எல்லாம் வருது. இதில் 3 விதமாக சொல்லிட்டோம், 4 விதமாக சொல்லிட்டோம். இப்போ 5வது விதமாகவும் மனத்தை விவரிக்கிறோம். பஞ்சகோஷ தத்துவங்கள். தைத்திரிய உபநிஷத்தில் என்ன சொல்கிறான்னா, இந்த உடம்பு பஞ்சகோஷங்களால் ஆனது. அன்னமயம். அன்னமயம்ங்கிறது இந்த உடம்பில் அடங்கி இருக்கிற பருப்பொருளை குறிக்கும்.
பிராணமயம், இந்த உடல் உயிரோடு இருப்பதற்கு காரணமான வாயுவை கொண்டது. மனோமயம், மனோமயம் சிந்தித்தல், உணர்தல் எல்லாவற்றின் உட்பட்டது. இந்த ஒவ்வொரு கோஷங்களாக, நான்காவது விஞ்ஞானமயம், தத்துவமயம், அதாவது புத்திமயம். இறுதியாக இருப்பது ஆனந்தமயம், அதுதான் ஆன்மா உள்ளே அறிய வேண்டிய தத்துவம். மனம் என்றால் என்ன பார்த்து விட்டோம். லயம் என்றால் என்ன? லயம் என்று சொல்லும்போது தியாகராஜ சுவாமிகள் சொல்கிறார் ஒரே வார்த்தையில், சகல பூதமும் லயந்து நீவை உண்டகா என்கிறார். இந்த எல்லா பொருட்களும் எல்லாம் ஒரு அற்புதமான லயத்தில் இணைஞ்சிருக்கு. நம்ம கொஞ்சம் சுற்றி பார்த்தோம் என்றால் கல்ப கோடி காலங்களாக, கோடி கோடி வருஷங்களாக, கோடி கோடின்னு சொன்னால் நமக்கு உடனே அந்த பஞ்சபூத ஊழல்கள் தான் ஞாபகம் வரும். 2G ஸ்கேம், 3G ஸ்கேம், இதெல்லாம் தான் ஞாபகம் வரும். அப்படி இல்லை, இந்த சூரியன் ஆகட்டும், பூமி ஆகட்டும், மற்ற கோள்களாகட்டும், நூற்றுக்கணக்கான நட்சத்திர கூட்டங்களாகட்டும், எல்லாம் எத்தனையோ கல்ப கோடி காலமாக ஒரே கால பிரமாணத்தில் இயங்கிக் கொண்டிருக்கின்றன. இந்த லயம் மேக்ரோஸ்கோபிக் லெவல்லேருந்து, அதாவது மிக பெரிய நிலையிலிருந்து மைக்ரோஸ்கோபிக் லெவல் வரைக்கும், மிக நுண்ணிய நிலை வரைக்கும் எல்லாவற்றிலும் பரவி இருக்கிறது. காலப்பிரமாணத்திற்கு அடங்கி நடக்கிற போது எல்லாமே அது ஒரு அற்புதமான இயக்கமாக இருக்கிறது. லயம்ங்கிற இவர் அருணகிரிநாதர் சொல்கிறார், அண்டர் உலகம் சுழலை, எண்டிசைகளும் சுழல, அகிலதளமும் சுழலவேங்கிறார். அந்த சுழற்சிங்கிற அந்த பாட்டையே மனோலயத்தில் போட்டிருக்கார் குருஜி. அந்த லயம் பேசிக்காக எந்த லயம் இந்த உலகத்தை இயக்குகிறதோ அந்த லயம் அந்த மனோலயம் பாட்டில் வருது. அண்டர் உலகம் சுழலை, எண்டிசைகளும் சுழல. இந்த இயக்கமானது ஒரு அற்புதமாக எல்லா பொருட்களிலும் பரவி கிடைக்கிறது. லயம் என்று சொன்னால் நமக்கு எப்பொழுதுமே சங்கீதத்தோடு தான் சம்பந்தப்படுத்துகிறோம். சங்கீத சாஸ்திரத்தில் என்ன சொல்கிறது லயத்தை பற்றின்னு கேட்டால், ஜபம் கோட்டி குணம் தியானம், தியானம் கோட்டி குணம் லயம், லயம் கோட்டி குணம் கானம், கானம் ச பராதரம் நஹி. கோடி மடங்கு ஜபம் செய்யும்போது அது தியானமாக உருவெடுக்கிறது. கோடி மடங்கு தியானம் செய்யும் பொழுது அது லயமாக உருவெடுக்கிறது. அந்த லயம் கோடி மடங்கு பெருகும்போது அதுதான் நாதம். அந்த நாதத்திற்கு ஈடு இணை எதுவுமே கிடையாது. சொல்லணாதது இந்த ஆனந்தமே, காணோனாததுன்னு சொல்கிறாரு. அந்த ஆனந்தம், அந்த நாதம் அதுதான். அந்த நாதம் எதிலிருந்து பிறக்கிறதுன்னு கேட்டால் இந்த லயத்திலிருந்து பிறக்கிறது. இந்த வரியை அப்படியே அருணகிரிநாதர், இந்த சங்கீத சாஸ்திரத்தில் இருக்கிற இந்த வரியை அப்படியே அருணகிரிநாதர் கொடுக்குறார். மன குண சலன மலினமில் துரிய சுகானுபூதி ஆனதுவும், அந்த ஜப நிலை தியான நிலை முடிஞ்சு ஆனதுக்கப்புறம் மௌன நிரக்ஷர மந்திரம் பொருந்துங்கிறார். நிரக்ஷர மந்திரம்ங்கிறது நாதம். சொற்கள் வார்த்தைகள் கிடையாது, எழுத்துக்கள் கிடையாது, அது வெறும் நாதம். அதுதான் நிரக்ஷர மந்திரம். மன குண சலன மலினமில் நிலையில் என்ன நிகழ்கிறதுன்னு கேட்டால் நாதம் பிறக்கிறது. லயம் என்றால் என்னன்னு பார்த்தோம். நாதம் என்றால் மனம் என்றால் என்னன்னு பார்த்தோம். இப்போ லயம்ங்கிறத எடுக்கிற போது நாதோபாசகர்கள் எல்லாருக்கும் லயம்ங்கிறதும் மனோலயம் என்பதும் ஒன்றே தான். முத்துசாமி தீட்சிதர் சொல்கிறார், ஏகாகிர மனோலய ஸ்ரீகரிங்கிறார். ஏகாகிரம் எல்லாவற்றையும் ஒன்றுபடுத்தி நிற்கின்ற நிலைமை, அதுதான் மனோலயம்ங்கிறார். ஒருப்படுதல் மனத்தில் வர நினைத்து அருளி, ஒருப்படுதல் விருப்புடமே மனத்தில் வர நினைத்தருளி, கருப்பு வில்லில் பாட்டில் சொல்கிறார் அருணகிரிநாதர். ஒருப்படுதல், மனசு ஒருப்படுதலுக்கு எனக்கு ஒரு ஆசை வரட்டும் முதல்ல, அதுக்கு எனக்கு அருள் கொடுன்னு கேட்குறார். அந்த ஒருப்படுதல் அப்படின்னு வர்றது தான் லயம். ஆனால் ஃபர்தராக அந்த அருணகிரிநாதர் பாடல்களை பார்க்கும்போது மனோலயம் என்பதையும்
சமாதி நிலையையும் அனுபூதி நிலையையும் அவை எல்லாம் ஒன்றுக்கொன்று மிக அருகில் இருப்பதாகவே அவர் எடுத்துக்கொள்கிறார். விலாபமில் பாட்டில் வரும்போது மனோலய சமாதி அனுபூதி அருள்வாயேங்கிறார். மனோலயம் வந்து சமாதி, சமாதி வந்ததுக்கப்புறம் அனுபூதி அப்படின்னு எடுக்கலாம். அதுவே தரையின் மானுடர் பாட்டில் வரும்போது பகர ஒணாதது சேர ஒணாதது வான தயாபரபதி, அது எப்படின்னு கேட்டாக்க சமாதி மனோலய அனுபூதி தாராயின்னு கேட்குறார். அதனால் இந்த மனோலயங்கிறது சமாதி நிலைக்கு உள்ளே இருக்கின்ற தன்மை. அதனால் சமாதி நிலை கிட்டியது என்றால், சமாதி நிலை என்பது தன்னைத்தானே அறியும் நிலை. அந்த சமாதி நிலை கிட்டியது என்றால் மனோலயம் கிட்டி இருக்கிறது என்று பொருள். தன்னைத்தானே உணர்கின்ற அந்த நிலைக்கு மனோலயம், சமாதி, அனுபூதி எல்லாமே ஒன்றே தான் அருணகிரிநாதர் நினைக்கிறாருன்னு நான் நினைக்கிறேன். இப்போ மனோலயம்னு சொல்லும்போது, ரொம்ப வருஷம் ஃபிசிக்ஸ் டீச் பண்ணிட்டு இருந்தேன். 40 வருஷம் காலேஜில் டீச் பண்ணேன். அதனால் ஃபிசிக்ஸ்லேருந்து ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னு ஆசையாக இருக்குது. இந்த பிரபஞ்சத்தில் இருக்கிற எல்லா பொருட்களையும் 3 பிரிவாக பிரிக்கலாம். ஒன்று சாலிட், ஒன்று லிக்விட், ஒன்று கேஸ். ஒன்று வாயு நிலையில் இருக்கும், அதையே கொஞ்சம் குளிர வச்சோன்னா அது வந்து திரவமாகும். அதையே இன்னும் கொஞ்சம் குளிர வச்சா அது வந்து திடப்பொருளாகும். இப்போது தண்ணீர் எடுத்தாக்கா அது வந்து ஸ்டீமாக இருக்கும். அந்த தண்ணீரையே கூல் பண்ணினா ஐஸ் கட்டி ஆகும். இந்த வாயு நிலையில் இருக்கிற போது இந்த மூலக்கூறுகள் எல்லாம், அந்த வாட்டருங்கிறதுக்கு என்ன மாலிக்யூல்ஸ் இருக்கோ, என்ன மூலக்கூறுகள் இருக்கோ, அதெல்லாம் சர்வ சுதந்திரமாக அலையும். எங்கே வேணாலும் போகும். விருதா அலைந்துழலும் நாயேன்னு சொல்கிறாரு அருணகிரிநாதர். அது மாதிரி எங்கே வேணாலும் போகும், எங்கே வேணாலும் வரும். அதை கொஞ்சம் கூல் பண்ணி லிக்விடாக பண்ணினோன்னா, திரவமாக பண்ணும்போது அந்த திரவ நிலையில் அதுக்கு ஒரு குறிப்பிட்ட இடம் கொடுக்கப்பட்டிருக்கும். ஆனால் அதுக்குள்ளேயே அதற்கு இயக்கங்கள் இருக்கும். அதுவே சாலிட் ஆகும்போது ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடம் நகராது. ஆனால் ஒரு குறிப்பிட்ட நிலையிலே, தன்னுடைய நிலையிலேயே ஒரு வைப்ரேட்டரி மோஷன் இருக்கும், ஒரு ரொட்டேட்டரி மோஷன் இருக்கும். அந்த 0 டிகிரிக்கு கீழே டெம்பரேச்சரை குறைச்சின்னு போனோன்னா, இப்போது சொல்கிறேன், ஐயோ இன்றைக்கி அலாஸ்காவில் -40 டிகிரிஸ், கனடாவில் -30 டிகிரிஸில் இருந்தோன்னு சொல்கிறோம். அந்த -30 டிகிரிஸ் -40 டிகிரிஸ்னு டெம்பரேச்சர் கீழே போகிறதே -273 டிகிரி சென்டிகிரேட்னு ஒரு டெம்பரேச்சர் இருக்குது. அதை ஃபிசிக்ஸில் சொல்கிற போது அப்சல்யூட் ஜீரோம்போ. அந்த அப்சல்யூட் ஜீரோ வந்தபோது இந்த பார்ட்டிக்கிள்லாம் என்ன ஆகும்னு கேட்டால், அதுக்கு எந்த விதமான இயக்கமும் இருக்காது. அப்படியே ஒரு டிரான்ஸ்லேட்டரி மூமெண்ட் இருக்காது, ஒரு தனக்குள்ள ஒரு அலைதல் இருக்காது, ரொட்டேஷன் இருக்காது, ஒன்றும் இருக்காது. அப்படியே அமைதியாக இருக்கும். ஆனால் வேடிக்கை என்னென்னா, அந்த அமைதியாக இருக்கிற நிலையில் அந்த பொருளே இருக்காதுங்கிறோம். when there is no motion, when there is no energy, the particle does not have any mass. அந்த அப்சல்யூட் ஜீரோங்கிறது தான் மனோலய நிலையோன்னு எனக்கு தோன்றுறது. ஜீரோ, அந்த ஜீரோங்கிற டெம்பரேச்சரில் ஒன்றுமே இல்லாத ஒரு அருவ நிலை வருது பாருங்க பார்ட்டிகளுக்கெல்லாம், அதுதான் வந்து மனோலயம். அதே சங்கீதத்திலேருந்து எடுத்தால் கூட இன்னொரு ஒரு நல்ல எக்ஸாம்பிள் சொல்லலாம். பொதுவாக அந்த சங்கீதத்தில் ராகத்தெல்லாம் இது பண்ணுறதுக்கு, கணக்கு பண்ணுறதுக்கு, என்ன மேளகர்த்தா ராகம் அப்படின்னு சொல்கிறதுக்கு என்ன பண்ணுவாள், ஒரு கடப்பையாதி சங்கியான்னு ஒரு சிஸ்டம் பயன்படுத்துகிறான். அந்த கடப்பையாதி சங்கியாவில் என்ன பண்ணுவான்னு கேட்டால், ஒவ்வொரு எழுத்துக்கும் ஒரு எண்ணிக்கை உண்டு. அந்த ராகத்தோட முதல் 2 எழுத்துக்களை என்ன நம்பரோ அதை திருப்பி போட்டாக்க அத்தனாவது மேளகர்த்தா ராகம்னு சொல்லுவான். இப்போ மனோலயம்ங்கிற வார்த்தையை எடுத்தோன்னா, மான்னு ஒரு எழுத்து இருக்குது, ந ல ய. மாக்கு 5, நாக்கு 0, ல 3, ய 1. மொத்தமாக பார்த்தா 9ன்னு வருது கூட்டினா.
9ங்கிறது ஒரு தனித்தன்மையான எண். 9ஓட எதை சேர்த்தாலும் அது 9 ஆகும். மல்டிப்ளை பண்ணால் 9ஆக தான் வரும். 9க்கு அப்புறம் வர நம்பர்லாம் திருப்பி திருப்பி வரும். 0ங்கிறது முதல் நம்பர், 9ங்கிறது கடைசி நம்பர். அப்சல்யூட் 0ன்னு சொன்னேன், இப்போ 9ன்னு சொல்கிறேன். ஆதியும் அந்தமும் எல்லாம் சேர்ந்து ஒன்று நெருங்கிய நிலை மனோலயம். இந்த மனோலயம் எப்படி வசப்படுகிறது? முதலியே சொன்னேன், அருணகிரிநாதர் ரொம்ப அழகாக கிளியராக ரொம்ப தெளிவாக கொடுத்துருக்கார். போக்கும் வரவும், இரவும் பகலும், உள்ளும் புறமும், வாக்கும் வடிவும் அற்ற நிலை. இந்த 4ம் இல்லாத நிலையாக இருந்ததுன்னா மனோலயம் தானே வரும். மனம் புத்தி அகங்காரம், மனம் வாக்கு காயம்னு எடுத்தால் இந்த வாக்கும் வடிவும் அப்படிங்கிறது வாக்கு காயம் ரெண்டோடையும் போய் சேர்றது. வாக்கு அழிய வேண்டும். வாக்கு அழிதல் என்றால் உரை ஒழிதல். காயம் காயம் என்பது செயலோடு சம்பந்தப்பட்டது. செயல் அழிய, செயல் அழிய உரை அழிய இருந்தால் மெய்ச்சிந்தை வரும். அந்தகன் வரும் தினம் பாட்டில் சொல்கிறார், உரை ஒழித்து ஒழித்து ஒழித்து, இந்த 3 தரம் சொல்கிறார். செயல் அழிந்து 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 ஒழிய. இது எப்போ நடக்கிறதுன்னு கேட்டால் இந்திரிய சஞ்சலங்களை அறுத்து. இந்திரிய சஞ்சலங்களை அறுக்கிற போது செயல் அழிகிறது, சொல் அழிகிறது. கரைபடும் உடம்பிராது பாட்டிலையும் சொல்கிறார், கலகமிடும் 5ம் வேறற செயல் மாள, குறைவர நிறைந்த மோன நிர்குண வீடு. ஐம்புலன்களின் கலகமிடும் 5 இயக்கம் அடங்கினால் செயல் அழிகிறது, சொல் அழிகிறது, கருதுதல் ஒழிந்து செயல் மாள என்ன நிலை வருகிறது என்று கேட்டால் குறைவர நிறைந்த மோன நிர்குணம் பொருந்தி வருகிறது. இதே மனோ புத்தி அகங்காரம் சித்தம்னு எடுத்தோன்னா, இந்த அகங்காரம் புத்திங்கிறது உரை, மனம் என்பது உணர்தல், அகங்காரம் என்பது நீ நான் என்று வேறுபடுத்தி பார்ப்பது. யோக வாசிஷ்டத்தில் என்ன சொல்கிறது கேட்டால், மனம் புத்தி அகங்காரம் இந்த சித்தத்தோட விற்த்திகள்லாம் இருக்கே, யோக சித்த விருத்தி நிரோதகன்னு சொல்கிறது. இந்த சித்தத்தோட பல்வேறு நிலைகள் மனம் புத்தி அகங்காரம்னு இருக்கு, இதெல்லாம் இல்லாத நிலை, அதுதான் யோகம். ஆதிசங்கரர் நிர்வாண சதகத்தில் சொல்கிறார், மனம் புத்தி அகங்காரம் சித்தானி ந அகம் சிதானந்த ரூபம் சிவோகம் சிவோகம்ங்கிறார். மனம் புத்தி அகங்காரம் சித்தம் இதெல்லாம் நான் இல்லை, நான் அகம். நான் இல்லைன்னா அதெல்லாம் என்னை விட்டு போகிறதுன்னு அர்த்தம். அப்போ என்ன கிடைக்கிறது? நான் என்னமா இருக்கேன்னு கேட்டால், நான் அப்போ இருக்கிற நிலை சிதானந்த ரூபம் சிவோகம் சிவோகம்ங்கிறார். அருணகிரிநாதர் அதே வரி வருது, ஜனித்த காரியோபாதி ஒழித்து யான் வேறு என் உடல் வேறு ஜெகத்தியாவும் வேறாம். இதெல்லாம் பிரித்து நான் பார்க்குற போது மனோ அதீத நிகழ்ச்சியாம் சிவஸ்வரூபமாகி என்னை ஆழ்வாய்ங்கிறார். யான் வேறு என் உடல் வேறு, இந்த நான் வேறு நீ வேறு, நான் அந்த உள்ளும் புறமும் அற்ற நிலை வருகிறது என்றால் மனோலயத்திற்கு மிக அருகில் இருக்கிறோம் என்று பொருள். ஆனால் அருணகிரிநாதர் என்ன சொல்கிறாருன்னா, யான் வேறு என் நீ வேறுங்கிற நிலை போய்விட்டாலே நான் உன் பாதத்தில் வந்துடுறேன், உன்னை என்னுள் அறிகிறேன்னு சொல்கிறார். நீ எனக்கு பாராவர ஆனந்த சித்தி கொடுக்குறேங்கிறார். நீ நீராளக நீர்மஞ்சனத்தை, நீ தாரக வேதண்டமத்தை, நீ நான் அற வேறின்றி நிற்கும்போது நியமாக
பாராவர ஆனந்த சித்தி அளிப்பாய்ங்கிறார். எப்படி பாராவர ஆனந்த சித்தி அளிப்பார்னா, நீ வா என நீ இங்கு அழைத்து பாராவர ஆனந்த சித்தி அளிப்பாய்ங்கிறார். நீ என்ன, நீ வேறு நான் வேறுங்கிற எண்ணம் எனக்கு எப்போ போகிறதோ, ஆறுயிரும் கரணங்களும் யானும் இழந்த இடம்தனில் நாங்கிறது போனால் அந்த நிமிஷமே எனக்கு வந்து உன்னுடைய மௌன எல்லை குறிப்பு கிடைக்கிறதுங்கிறார். குமரகுருபரர் சொல்லுவார், மோனபரானந்தம் முடியாக யான் எனது அற்ற இடமே திருவடியாக மோனபரானந்தம் முடியாகம்பர். நான் நீங்கிறது அந்த அந்த இடமே அந்த நிமிஷத்திலேயே எனக்கு வந்து உன்னுடைய திருவடி கிடைக்கிறதுங்கிறார். மனம் புத்தி அகங்காரத்தில் யான் நீங்கிறது போகணும்னு சொல்கிறோம். மனம் வாக்கு காயம்படி நமக்கு செயலழிய சொல்லழிய அப்படின்னு பார்க்குறோம். ஆனால் இதையெல்லாம் எப்படி பெறுவது, இந்த மனோலயத்தை எப்படி பெறுவது? பகவத்கீதையில் 4 முறைகள் சொல்லியிருக்கு. ராஜயோகம், கர்மயோகம், ஞான யோகம், பக்தி யோகம்னு. ராஜயோகம்னா என்ன? அஷ்டாங்க யோக நிலைகள். அஷ்டாங்க யோக நிலைகள்னா என்ன? சூப்பர் பிரெயின் யோகா, டெம்பிள் யோகா, பவர் யோகா, சீனியர் சிட்டிசன் யோகா, ஸ்போர்ட்ஸ்மேன் யோகா, இதெல்லாமா? சூப்பர் பிரெயின் யோகாங்கிறது வந்து 2 கையும் 2 காதில் குறுக்க போட்டுண்டு கீழே மேலேயும் எழுந்து நிற்கிற நிலை, அதாவது தோப்பு கரணம் போடுவது. அந்த சூப்பர் பிரெயின் யோகாங்கிறதுக்கு இன்றைக்கி ஒரு வாரத்துக்கு 2000 ரூபாய் கொடுத்து கிளாஸ் நடக்கிறது, தோப்பு கரணம் போட சொல்லி கொடுக்கறதுக்கு. அஷ்டாங்க யோக நிலைகள் அப்படின்னு சொன்னால் இதெல்லாம் இல்லை. அஷ்டாங்க யோக நிலைகள் என்பது யமம், நியமம். சில காரியங்களை செய்யலாம், யமம். அதாவது இந்த யோக நிலையை ப்ராக்டிஸ் பண்ணும்போது சில அனுசரிக்க வேண்டிய விதிகள். நியமம், சில விதிகளை கடைப்பிடிக்கக்கூடாது, சில விதிகளை ஒதுக்க வேண்டும். 3வது ஆசனம். ஆசனம் என்பது தான் உடம்பை சில குறிப்பிட்ட நிலைகளில் வைத்து பழக்கப்படுத்துவது. அந்த ஆசனம் என்ற 3வது பகுதி தான் இப்போ யோகான்னு ஃபுல்லாக எல்லா இடத்துலையும் வந்து யோகா 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 கிளாஸ்னு சொல்கிறோம். 4வது நிலை பிராணாயாமம். மூச்சை எப்படி உள்ளே இழுத்து வெளியே விடுவதற்கான பயிற்சிகள். பிரத்யாகாரம், அந்த மூச்சு வெவ்வேறு சக்கரங்களின் வழியாக எப்படி வெளியே உள்ளே கொண்டு வருகிறோம். தாரணை, இந்த மூச்சு பயிற்சிகள் வெவ்வேறு சக்கரங்களின் வழியாக வரும்பொழுது அந்த ஆன்ம சக்தியை வெவ்வேறு சக்கரங்களில் எப்படி நிலைநிறுத்தி செய்வது. தியானம், இந்த ஆன்ம சக்தியை வெவ்வேறு நிலைகளில் வைத்து பயிற்சி செய்த பிறகு அந்த நிலையிலேயே இருக்கும் தன்மை தியானம். அதுக்கு ஒரு லெவல் மேலே போகிற போது சமாதி. நம்மால் இந்த காலத்தில் இதெல்லாம் செய்யவே முடியாது. அருணகிரிநாதர் இந்த யோக முறைகளை பற்றி நிறைய திருப்புகளில் சொல்லியிருக்கார். இன்னைக்கு காலம்புரை பாடினோம் பூரண கும்பவாரி. அதில் சொல்கிறார், கால் உடல் ஊடி விழி 2ம் நாசி மீது பாயன்னு சொல்கிறார். கால் வந்து உடம்போட ஊடி இருக்கணும்னு சொல்கிறார். ஊடி இருக்கணும்னா இந்த பாவு ஊடுற மாதிரி ஊடி இருக்கணும், அதாவது பத்மாசன நிலை. நம்ம யோகம் பண்ண போனால் என்ன சொல்கிறார், வயசாகிடுத்து உங்களுக்கு, நீங்கள் சேர்லேயே உட்காந்து யோகா பண்ணுங்க, பிராணாயாமம் பண்ணுங்க, இல்லை ஈஸி சேர்லேயே உட்காந்து பிராணாயாமம் பண்ணுங்கன்னு சொல்கிறோம். அது பிராணாயாமம் இல்லை. மூச்சு இழுத்து உள்ளே விடணும், அந்த யோக நிலைக்கு வரணும்னா முதல்ல இதெல்லாம் அடிப்படைகள். மூலம் கிளரோடும் அந்த பாட்டில் சொல்கிறார், மூலம் திகழ் தூண் வழியே வாயுவை அளவிட ஓடிங்கிறார். தூண் அப்படின்னு சொல்கிறது அவர் அந்த முதுகுத்தண்டு. அந்த முதுகுத்தண்டின் வழியாக அந்த வாயுவை அளவிட ஓடி கற்றுக்கொண்டால் மூலம் பிரகாசம், அந்த பிரகாசம் காண முடியுங்கிறார். மூலம் கிளரோடும் பாட்டில் வருது. அது ஒரே வார்த்தையில் சொல்கிறார். ஆர்ஆர் தசமண்டபத்துங்கிறார். ஆராதன ஆடம்பரத்து பாட்டில்
ஆர்ஆர் தசமண்டபத்துன்னு ஒரே வார்த்தையில் சொல்கிறார் தாரணைங்கிறத பற்றி. தாரணைங்கிறது வந்து புருவ மத்திய ஆக்ஞைங்கிற இடத்துல ஆன்ம சக்தியை நிறுத்தி பார்ப்பது. ஆறுங்கிற அக்ஷரம் தமிழில் ஆறுங்கிற ஆங்கிற எண்ணிக்கை தமிழில் ஆறுங்கிற அக்ஷரத்தை குறிக்கும். அது ஆக்ஞை. ஆர்ஆர் தச மண்டபத்து இந்த 10 சக்கரங்கள் அடங்கிய இந்த உடம்பில் 6வது பாகத்தில் ஆக்ஞையில் வந்து புருவ மத்தியில் ஆக்ஞையில் நீ உன்னுடைய மூச்சை நிறுத்தி தாரணை செய்கிறாயே, அந்த தாரணை கூட பிரயோஜனம் இல்லைங்கிறார். ஆராதனை ஆடம்பரத்து நீ இந்த இந்தனத்தும் எரியாத இந்த ஹோமங்கள்லாம் செஞ்சு இதெல்லாம் பிரயோஜனம் இல்லைன்னு சொல்கிறார் அவர். அந்த யோக நிலைகள் எல்லாவற்றையும் அந்தந்த முறைகள் படி அந்தந்த வழிப்படி செய்தால் நமக்கு சமாதி நிலை கிட்டும், மனோலயம் கிட்டும். ஆனால் நம்மால் இந்த காலத்தில் இப்பொழுது நம்மால் யோக நிலை ராஜயோகம் முறை என்பது நமக்கு எட்டாத ஒன்று. ரேசித்து காணணும். அது சரி, கர்மயோகம் பண்ணலாமே. கர்மயோகம் என்பதில் 3 விதமான காரியங்கள் இருக்குது. ஒன்று நித்திய கர்மா, இன்னொன்று காமிய கர்மா, 3வது நிஷ்காமிய கர்மான்னு சொல்கிறோம். நித்திய கர்மானா என்ன? தினம் எழுந்து காலம்பரை குளிக்கிறது, கோயிலுக்கு போகிறது, சாப்பிட்றது, இது எல்லாமே நித்திய கர்மாக்கள் தான். ஆனால் இதற்கெல்லாமும் சில விதிமுறைகள் வகுக்கப்பட்டிருக்கின்றன. காமிய கர்மானா கேட்டால், இப்போ நான் பிள்ளையாரே உனக்கு நான் 108 தேங்காய் உடைக்கிறேன், என் பேரம் பரீட்சையில் பாஸ் பண்ணட்டும்னு சொல்கிறோம். அது காமிய கர்மா. அருணகிரிநாதர் சொல்கிறார், ஓமத்தீ வழுவார்கட்கு சிவயோகம் தரும் பாலாங்கிறார். ஹோமங்களை வழுவாமல் முறை தவறாமல் செய்கிறவர்களுக்கு சிவயோகத்தை தருகிறான் என்கிறார். கர்மயோகத்தில் செஞ்சால் சமாதி நிலை கிடைக்கும். ஆனால் நம்மால் கர்மயோகத்தில் இருக்க முடியல. ஏன்னா நம்மளால் அன்புடன் ஆச்சார பூஜை செய்ய முடிவதில்லை. ஆச்சாரம் என்றால் சில குறிப்பிட்ட விதிகளுக்கு உட்பட்டு செய்வது. இப்போ நம்ம திருப்புகழ் இசை வழிபாடில் பூஜை பண்ணுறோம். எப்படி பண்ணுறோம்? முதல்ல விநாயகர் வந்தனம், அடுத்தது திருப்புகழ் அர்ச்சனை, அப்புறம் தூபம் தீபம் நைவேத்தியம், அது மாதிரி இசை வழிபாடு அமைந்திருக்கு. அது ஒரு ஆச்சாரத்திற்கு ஒரு வழிமுறைக்கு உட்பட்டது. ஆனால் அந்த மாதிரியான ஆச்சாரங்கள் நாம் கடைப்பிடிப்பதில்லைங்கிறது மாத்திரம் இல்லை. அருணகிரிநாதர் என்ன சொல்கிறார்? அதை பற்றி எனக்கு அறிவே இல்லைங்கிறார். ஆச்சார ஈணன் அறிவிலி, ஜபமிலி, முறைமை இலி, எனக்கு எதுவுமே இல்லை, எனக்கு எதுவுமே தெரியல. எந்தெந்த காரியத்தை எப்படி செய்யணும், முறைகள் தெரியாத என்னை அப்படின்னு அபிராம் பட்டர் சொல்கிறாரே, அது மாதிரி எதை எந்தெந்த காரியங்களை எப்படி செய்யணுமோ அதை நம்மளால் செய்ய முடியறதில்லை. ஒன்றும் இல்லை, ஒரு சாதாரணமாக ஒரு ஸ்நானம் பண்ணுறதுங்கிறது ஒரு நித்திய கர்மா. ஸ்கிரிப்சர்ஸில் என்ன சொல்லியிருக்கு? உஷத் காலத்துக்கு முன்னால் ஸ்நானம் செய். உஷத் காலத்துக்கு முன்னால் ஸ்நானம் செய்தால் அதுதான் தேவஸ்நானம். அந்த தேவஸ்நானம் செய்கிற போது உனக்கு சத்வ குணங்கள் பெருகுகிறது. சூரியோதயத்தில் ஸ்நானம் பண்ணினா அது மனுஷ ஸ்நானம். நமக்கு தாமச குணங்கள் அதிகரிக்கிறது. சூரியோதயத்திற்கு பிறகு செய்யும் ஸ்நானங்கள் எல்லாமே ராட்சச ஸ்நானம். அது வெறும் ராஜச குணங்கள் தான் வருகிறது. எல்லாரும் உடனே என்ன கேட்குற, உஷத் காலத்தில் பண்ணுன்னு காவேரிக்கு போனால் காவேரியில் ஜலம் கிடையாது, வீட்டில் பைப்பில் தண்ணி வரதில்லை, இதில் வெடிகாலம்புற 4 மணிக்கு எழுந்து ஸ்நானம் பண்ணுன்னு சொன்னால் எப்படி? முடியாது. நமக்கு அந்த சின்ன விஷயத்தில் கூட நம்மளால் இதெல்லாம் கடைப்பிடிக்க முடிவதில்லை. சரி, ஞான மார்க்கத்திலேயானு பார்க்கலாமா? ஞான மார்க்கத்தை எடுத்தோன்னா, உய்ய ஞானத்து நெறி கைவிடாதன்னு சொல்லிடுறார் அருணகிரிநாதர். ஞான நெறியில் தான் உன்னை அடைய வேண்டும் என்று நான் நினைக்கிறேன், ஆனால் முடியல. உள்ள வேதத்து உரை பொருள் ஓதி உணர்ந்து
அந்த வேதத்தோட பொருளை ஓதுவது மாத்திரம் இல்லை, அதோட பொருளை உணர்ந்து பார்க்குறேன். ஆனால் பல கலைகள் சிவாகமங்கள் அறியாமல் இருக்கேன். நான் இந்த பஞ்ச பாதகர்கள் படுத்தும் பாட்டில் என்னால் எந்த சிவாகமங்களையும் அறிய முடியறதில்லை, வேதங்களை படிக்க முடியறதில்லை. மூல மந்திரம் இங்கிலை, ஓதல் இங்கிலை, ஞானம் இங்கிலை, ஒன்றுமே இல்லை எனக்கு. சரி, என்ன பண்ணலாம்? பக்தியால் யானுனை பலகாலம் பற்றியே மா திருப்புகழ் பாடி தழைந்த சிவசுடர்தனை மனதினில் அழுந்த உரை செய். மனசில் அழுத்தமாக வச்சுக்கோ. நெருப்பையும் இடிக்கும் பொறுப்பையும் இடிக்கும் நிறை புகழ் உரைக்கும் செயல் தாராய். உன்னோட புகழ், புகழ்னா சாதாரண புகழ் இல்லை, நிறை புகழ். அது கொஞ்சம் கூட குறைவில்லாதது, முற்றிலும் நிறைந்தது. நிறை புகழ் உரைக்கும் செயல் தாராய்ங்கிறார். எதிரில்லாத பக்திதனை மேவி என் இதய வாரிதிக்குள் சிறக்க அருள்வாயேங்கிறார். எனக்கு பக்தி வேணும், பக்தியை கொடு. எல்லாவற்றையும் பார்க்குற போது இந்த பக்தி யோகத்தை பண்ணுறது நமக்கு கொஞ்சம் சுலபமாக தோன்றுகிறது. மனசால் பூஜை பண்ணும்போது, மனசால் பக்தி பண்ணும்போது ஆண்டவனை அடைவது ரொம்ப சுலபம். அந்த மனோலயம் வாய்ப்பது ரொம்ப சுலபம். மனசால் பக்தி பண்ணுறதுங்கிற போது எனக்கு அந்த அர்ஜுனன் பீமன் கதை ஞாபகம் வருது. அர்ஜுனன் போயின்னு இருக்கான். இந்த பூதகணங்கள் வண்டி நிறையா பூவை எடுத்துன்னு போகிறான். நிறையா பூ, ஒரு கூடையாக இந்த மலை மாதிரி பூ. அர்ஜுனன் கேட்குறான் பூதகணங்களை, இந்த பூலாம் எங்கேருந்து எங்கே போகிறதுங்கிறான். அந்த பூதகணங்கள் சொல்கிறா, இந்த பூக்களை எல்லாம் பூலோகத்தில் அடியார்கள் பூஜை பண்ணினது, இந்த பூக்களை நேராக கைலாசத்தில் கொண்டு சேர்த்துருவோம் அப்படிங்கிற. அப்படியா, சரி நானும் வரேன் அப்படின்னுட்டு கூட போகிறான். அவனுக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா அவன் தினம் இடைவிடாத சிவ பூஜை பண்ணுறவன் அர்ஜுனன். நம்ம காலம்பரை சாயங்காலம் 2 வேளையும் பூஜை பண்ணுறோம். அநேகமாக இந்த வண்டியில் இருக்கிற பூ எல்லாம் நம்மளோடதாக தான் இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு போகிறான். அங்கே இந்த பூதகணங்கள் என்ன பண்ணுறா, இந்த வண்டியில் இருக்கிற பூவை எல்லாத்தையும் பிரித்து கொட்டி வைக்கிறான். ஒரு குவியல் கொட்டிட்டு அதில் ஒரு பேரை எழுதுறா, இன்னொரு குவியல் கொட்டிட்டு அதில் ஒரு பேரை எழுதுறா. அர்ஜுனன் ரொம்ப ஆசையாக பார்க்குறான், தன்னோட பேர் எதில் எழுதியிருக்குன்னு பார்க்குறான். ஒரு சின்னதாக ஒரு கூடை மாதிரி ஒரு சின்ன குவியல் அர்ஜுனன்னு பேர் எழுதியிருக்கு. ஆனால் அதுக்கு பக்கத்துலேயே பிரம்மாண்டமாக மலை மாதிரி குவியல் எழுதியிருக்கு. அது ஆனால் பீமன்னு பேர் எழுதியிருக்கு. அவனுக்கு அர்ஜுனனுக்கு ஆச்சரியம் இருந்தாங்கள, அண்ணா வண்டியாக சாப்பிடுவான், மலையாக சாப்பிடுவான், ஆனால் மலையாக பூ எடுத்து பண்ணினதே கிடையாதே. இது என்ன ஆச்சரியமாக இருக்கு, நான் அவன் பூஜை பண்ணி பார்த்ததே கிடையாதுன்னு கிருஷ்ணனை கேட்குறான். கிருஷ்ணா, இது என்னது இது, நான் இவ்வளோ பூஜை பண்ணுறேன், என்னை பற்றி ஒன்றுமே இல்லை. அது பீமன் எப்பவும் சாப்பிட்டுட்டே இருப்பான், அவன் பூஜை பண்ணினான்னு இத்தனை பூ போட்டிருக்கேங்கிறான். அப்போது கிருஷ்ணன் சொல்கிறான், நீ ஒரு இடத்துல உட்காந்து கையில் பூ எடுத்து பூஜை பண்ணுவேன். பீமன் என்ன பண்ணுவான் தெரியுமா, ஒரு தோட்டத்துக்கோ ஒரு காட்டுக்கோ போனால் அங்கே இருக்கிற பூக்களை பார்ப்போம், பார்த்து அந்த க்ஷணத்திலேயே அவன் அதை சிவார்ப்பணம் பண்ணிவிடுவான். அந்த தோட்டத்தில் இருக்கிற அத்தனை பூக்களையும் அவன் சிவனுக்கு அர்ச்சனை பண்ணிவிடுவான். அதனால்தான் அத்தனை பூ அவனுக்கு பீமன் பேரில் இருக்குது, உன் பேரில் இவ்வளோ பூ இருக்குங்கிறார். நித்திய பூஜை லிவிவோ நேரிச்சின நோகா பிரத்யக்ஷமைன மெட்டின்னு அன்னமாச்சாரியா பாடுறார். தலையே சிகரமடை, என் தலை தான் கோபுரம், பெணு ஹிருதயமே ஹரிபீட்டம், கணுகொன 2 கண்ணு தான் உனக்கு நான் ஏற்றுற தீபம், என் வாயில் நாக்கு அசையிறதே அதுதான் உனக்கு அடிக்கிற மணி அப்படின்னு பாடின்னு போகிறார். ஆசைக்கு ஒரு பக்தனேன் மனோபத்மமான பூ வைத்து நடுவே அன்பான நூலிட்டு அப்படின்னு பாடலையா அருணகிரிநாதர். சரி, மனத்தை கட்டுப்படுத்து, மனத்தை முக்கியமாக எல்லா நிலைக்கும் கொண்டு வா. பக்தி யோகத்தை பண்ணுவதற்கு பக்தியை திரும்ப மனசில் கொண்டு வான்னு சொல்கிறோம். அதை எப்படி கொண்டு வருது? அர்ஜுனன் கேட்குறான் கிருஷ்ணனை.
கிருஷ்ணா நீ ரொம்ப சீக்கிரம் சொல்லிட்ட, ஈஸியாக சொல்லிட்ட, மனசை கட்டுப்படுத்து, உனக்கு எல்லாம் உன் வசப்படும்னு சொல்கிற. ஆனால் இந்த மனசை கட்டுப்படுத்துறதுங்கிறது இருக்கே, அது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. சஞ்சலம் ஹி மனகிருஷ்ணா பிரமாதி பலவத்ருடம் தஸ்யாகம் நிகிரகம் மன்னே வாயோரிவ துஷ்கரம்ங்கிறான். காற்றை கூட கட்டுப்படுத்தி உள்ளாம் போல இருக்கு. ஆனால் இந்த மனசை கட்டுப்படுத்துறதுங்கிறது முடியவே முடியாது போல இருக்கேங்கிறான். கிருஷ்ணன் சொல்கிறான், அசம்சய மகாபாகோ, சந்தேகமே இல்லை, நீ சொன்னதில் கொஞ்சம் கூட சந்தேகம் கிடையாது. அசம்சய மகாபாகோ மனோ துர்நிகிரகம் சலம், மனசை கட்டுப்படுத்துறதுங்கிறது முடியவே முடியாது. ஆனால் 2 வழி இருக்குது. அபியாசேன தூ கௌந்தேயா வைராகியேனச்ச கிரஹ்யதா. ஒன்றும் அபியாசம், ப்ராக்டிஸ், பழகு, திரும்ப திரும்ப பழகு. இன்னொன்று வைராகியம், டோட்டல் சரண்டர், எல்லாத்தையும் உன்னோடது விட்டுடு. நீ செய்ய வேண்டியதை செஞ்சுன்று எல்லாத்தையும் எல்லாம் உனக்கே அர்ப்பணம்னு விட்டுடு. இந்த 2 நிலைக்கு போனால் உனக்கு மனம் முழுவதுமாக கட்டுப்படும். நீ என்ன சமாதி நிலை, மனோலய நிலை அடையணும்னு நினைக்கிறியோ அது உனக்கு வசப்படுங்கிறான். அபியாசேனத்து கௌந்தேயாங்கிறான். அபியாசம்தான் ரொம்ப முக்கியம். அதுக்கு தான் நம்ம குருஜி சொல்லுவார், திருப்புகழ் பாடுங்கோ, திரும்ப திரும்ப பாடுங்கோ, நிறையா பஜனை பண்ணுங்கோ. ஒரு பஜனைன்னா 4 பாட்டு 5 பாட்டு, அரை மணி நேரம் 3/4 மணி நேரம் இல்லை, எப்போவும் 1 மணி நேரம் 2 மணி நேரம் 3 மணி நேரம் பஜனைகள் தான் நமக்கு. திரும்ப 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 பாடுறோம். அருணகிரிநாதர் பாடும்போது ஆதிமுருகா 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 ஆதிமுருகான்னு 5 தரம் பாடுறார். ஆறுமுகம் 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 என்று பூதி, ஒரே ஒரு தரத்தோடு நிறுத்துறதில்லை. பழனி வகுப்பில் பாடும்போது குமரா கந்தா என நன்கு அறையவும்ங்கிறார். நன்கு அறையவும்னா என்ன அர்த்தம்? இது பழனி வகுப்பு பாட்டு இல்லையா, பழனி மலை. நம்ம சொல்கிற போது குமரா கந்தான்னு சத்தமாக சொன்னால் அந்த வார்த்தை அந்த மலை மேலே பட்டு திருப்பி நமக்கு வருது. திருப்பி அதே குமரா கந்தானே வருது நமக்கு. திரும்ப திரும்ப அந்த வார்த்தைகளை கேட்கும்போது நமக்கு அந்த அபியாசத்தினால அந்த மனோலயம் சித்திக்குங்கிறார் குருஜி. நம்ம குருஜி கிட்டத்தட்ட 8 பாடல்களுக்கு மனோலய ராகத்தில் இசையமைச்சிருக்கார். ஒரு வேல் விருத்தம் மயில் விருத்தத்துக்கு அமைச்சிருக்கார். இலாபமில் ஐங்கரனை ஒத்த மாத்திரை ஆகிலும் நாத்தவராளுடன் நிகரில் பஞ்சபூதம் கட்டழகு விட்டு வந்து விரகர நோக்கியும் அப்படின்னு 8 பாட்டுக்கு அமைச்சிருக்கார். இந்த 8 பாட்டுலேயும் ரொம்ப ஒரு அழகு என்னன்னு கேட்டால், இப்போ மனோலயம்னா என்னன்னு சொன்னேன், மனோலயத்தை எப்படி அடையலாம்னு சொன்னேன். இது எல்லாம் ஒன்றும் மனோலயத்தை பற்றி இருக்குது, இல்லை மனோலய நிலையை எப்படி அடையலாம்னு இருக்குது, மனோலய நிலையை அடைவதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று இருக்குது. இலாபமில் பாட்டு எடுத்தால் மனோலய சமாதி அனுபூதி அருள்வாயே, மனோலயன்னா சமாதி அனுபூதின்னு விடுறார். மாத்திரை அகிலும் நாத்தவராளுடன் சொல்கிற போது சாத்திரம் ஆரையும் நீத்த மனோலய சாத்தியர் மேவிய பதவேளைங்கிறார். 6 சாஸ்திரங்களையும் கடந்த பெரியவர்கள். எந்த மாதிரி பெரியவர்கள்? மனோலய பெரியவர்கள், மனோலயம் என்ற நிலையை அடைந்த பெரியவர்கள். அருசமய சாஸ்திரங்களை எல்லாம் கடந்து நிற்கும்போது மனோலயம் கிட்டுகிறது. அதுதான் மனோலயம். ஐம்புலனை ஒத்த பாட்டில் பாடும்போது ஐம்புலம் அகற்றி அந்தி பகலற்ற நினைவு அருள்வாயே, போக்கும் வரவும் இரவும் பகலும் அற்று உள்ளும் புறமும் அற்று வாக்கும் வடிவும் அற்ற நிலையில் மனோலயம் தானே வரும்னு சொன்னார் அருணகிரிநாதர் கந்தர் அலங்காரத்தில். அது இந்த பாட்டில் வருது. ஐம்புலம் அகற்றி இரவு பகலற்ற அந்தி பகலற்ற நினைவு அருள்வாயே. ராத்திரி பகல், ராத்திரினா அஜ்ஞானம், பகல்னா ஞானம், இந்த 2ஐயும் கடந்த நிலை எனக்கு வேணுங்கிறார். அன்போடு துதிக்க மனம் அருள்வாயே, தங்கிய தவத்து உணர்வு தந்து அடிமை முக்தி பெற அருள்வாயேங்கிறார்.
தங்கிய தவத்து உணர்வு. தவத்து உணர்வு என்னது? அது தவம் செய்வதற்கான தேவையான உணர்வு. இந்த நிலைகளை எல்லாம் கடந்து நம்ம வரும்போது அந்த தவத்து உணர்வு வருகிறது. இலாபமில் இந்த மாலினால் எடுத்த பாட்டில் சொல்லும்போது, இனி பிறந்து இரவாமல் அன்பர் கணமுடைய மேவி யான் உன்னை போல் சிந்தையாகவே கழித்துங்கிறார். போக்கும் வரவும் அற்று சொன்னார் இல்லையா, அதையே இங்கே திருப்பி சொல்கிறார். இனி பிறந்து இரவாமல், அமிழ்தலற்று எழுதலற்று கருக்குழியோட திரும்ப திரும்ப பிறந்து எழுதல், அந்த நிலை இல்லாமல் எத்தனை பிறப்பையும் எத்தனை இறப்பையும் எடுத்துன்னு பாடுறாரு. அந்த நிலை இனி பிறந்து இரவாமல் யான் உன்னை போல், நான் உன்னை போல்னாக்க நீ அற நான் அற உள்ளும் புறமும் அற்று அந்த நிலைக்கு என்னை கொண்டு வா. அந்த நிலைக்கு வந்தால் மனோலயம் தானே வரும். அதனால் இந்த பாட்டுக்கு மனோலயம் ராகம் அமைஞ்சிருக்குன்னு எனக்கு தோன்றுறது. நிகரில் பஞ்சபூதம் பாட்டில் நெஞ்சும் ஆவியும் நெகிழ நேர் சொல்லிட்டு பஞ்சபாதகர் அறியாத தனிமைன்னு கொடுக்குறார். பஞ்சபாதகர் அறியாத தனிமைனா அந்த ஐம்புலன்களினால் ஏற்படக்கூடிய அந்த எல்லா விருத்திகளும் எல்லா கஷ்டங்களும் எல்லா தொந்தரவுகளும் நீங்கிய நிலை, அதுதான் தனிமை நிலை, அதுதான் யோக நிலை. பஞ்சபாதகர் அறியாத தனிமை தந்து அருள்வாயேங்கிறார். அதனால்தான் அந்த பாட்டுக்கும் மனோலய ராகம் அமைஞ்சிருக்குன்னு தோன்றுறது. எல்லாவற்றையும் விட ரொம்ப அழகான பாட்டு அந்த விரகர நோக்கியும்ங்கிற பாட்டு தான். விரகர நோக்கியும் உருகியும் வாழ்த்தியும் விழிப்புணல் தேக்கிட அன்பு மேல் மேல் மிகவும் இராப்பகல் பிரிது பராக்கு அற விழைவு குராப்புனையும் குமரா முருகா ஷடாக்ஷரா சரவணா கார்த்திகை முலைநுகர் பார்த்திபா என்று பாடி மொழி குழறா தொழுது அழுது அழுது ஆட்பட முழுதும் அலாப்பொருள் தந்திடாயோ. இதில் எது மனோலய நிலைக்கு போகிறதுக்கு என்ன வேணும்? இரவு பகல் பிரிது பராக்கு அற, எந்த விதமான வேற்றுமையும் இல்லாத இரவு பகல் எல்லாம் ஒழிந்த நிலை. இரவு பகல் பிரிது பராக்கு அற, அதுக்கு என்ன வேணும்? அபியாசம் வேணும்னு சொன்னேன், ப்ராக்டிஸ் வேணும். திரும்ப திரும்ப சொல்லு, முருகன் பெயரை திரும்ப திரும்ப சொல்லு. அழுது அழுது ஆட்பட முருகா குமரா ஷடாக்ஷரா கார்த்திகை முலைநுகர் பார்த்திபா திரும்ப திரும்ப சொல்லு. இதெல்லாம் சொல்லி முடித்தப்புறம் முழுதும் அலா பொருள் தந்திடாயோ. உங்களுக்கே புரிஞ்சிருக்கும் இப்போ மனோலயம் என்றால் என்ன அப்படிங்கிறது. இப்போ சொன்ன எல்லா கருத்துக்களையும் அடக்கி ஒரே பாட்டில் அருணகிரிநாதர் கொடுத்துருக்கார். நிறைய பாட்டு, அந்த ஆறுபடை வீடுகள், பொது, இந்த குன்றுதோர் ஆடல் பாடல்கள் எல்லாம் எடுத்தால் பழனி பாட்டில் நிறைய இந்த மாதிரி தத்துவங்கள் நிறைந்த பாட்டுக்கள் நிறைய இருக்கும். இந்த தியான நிலை, சமாதி நிலையை பொறுத்தது, அதே மாதிரி யோக நிலைகள், இதை பற்றியெல்லாம் விவரமாக அநேக பாட்டுகளில், பழனி பாட்டுகளில் அதிகமாக இருக்கிறது. அதில் ஒரு பாட்டு மதானியில், பழனியிலிருந்து ஒரு பாட்டு, அதல விதல முத அந்த தலங்களென அவனியென அமரர் அண்டத்து அகண்டமென அகில சலதியென எண் திக்குள் விண்டுவென அங்கி பானு அமுத கதிர்களென அந்தித்த மந்திரமென அறையும் மறையென அரும் தத்துவங்கள் என அணுவில் அணுவென நிறைந்திட்டு இருந்த ஒரு சம்பிரதாயம். அதாவது எது நம்ம மனசுக்குள்ளே வரணுமோ அந்த அந்த ஆத்மாவை பற்றி, அந்த ஆன்ம அனுபவத்தை பற்றி முதல்ல சொல்கிறார். இந்த சம்பிரதாயம் உதயமிழ, இது உதயமிழ இருள் இடிந்த கணத்தில் ஹிருதய கமலம் முகிழம் கட்ட விழுந்து,
இந்த பூ பூக்கிற போது ஒரு இதழாக பிரியாது. முதல்ல ஃபஸ்ட்டு பூக்கிற போது டக்குன்னு பிரியும். அப்புறம்தான் கொஞ்சம் கொஞ்சமாக பெருசாக ஒரு பூ வந்து பெருசாகும். முகிழம் மொட்டு மலரும்போது ஒரு இதழாக மலராது, அது டக்குன்னு ஒரே நிலையிலேயே பிரியும். அதுதான் முகிழம் கட்ட விழுந்து. எந்த முகிழம் கட்ட விழுந்து? ஹிருதய கமலம் முகிழம் கட்ட விழுந்து. அப்போ என்ன ஹிருதயத்தில் நடக்கிறதுன்னு கேட்டால், உணர்வில் உணரும் அனுபவ மனம் பெற்றிடும்படி வந்து உதவு. அந்த நிலையில்தான் எனக்கு உணரும் அனுபவ மனம். எதில் உணரும் கேட்டால், உணர்வில் உணரும் அனுபவ மனம் சித்திக்கிறது. இந்த உணர்வில் உணரும் அனுபவ மனம் பெற்றிடும்படி வந்து உதவ நான் என்ன செய்ய போகிறேன் அப்படின்னு அருணகிரிநாதர் சொல்கிறார். நான் அடிமை இயல் இன் இயல் செஞ்சொல் பிரபந்தமென மதுர கவிகளில் பற்றிருந்து மனம் பாட, என் மனத்தை அற்புதமான திருப்புகழில் மனத்தை பற்றி இருந்து நாள்தோறும் உன் திருப்புகழை ஓதி இருந்தால் எனக்கு உன்னை அனுபவ மனம் கிடைக்கிறது. அந்த மனம் எப்படி என்றால் உணர்வில் உணரும் அனுபவ மனம். குருஜி சொன்ன வார்த்தைகளோடு இந்த பேச்சை முடிக்கலான்னு நினைக்கிறேன். குருஜி சொல்லுவார், எப்பவும் ஒரு கண்ணாடியில் அழுக்கு இருக்குன்னா ஒரு பஞ்சு எடுத்து துடைக்கிறோம். பஞ்சு எடுத்து துடைச்சா உடனே அதில் இருக்கிற அழுக்கு போகிறது. நம்ம முகத்தை அதில் பார்க்கும்போது முகம் தெளிவாக தெரிகிறது. அது மாதிரி நீங்கள் திருப்புகழ் பாடும்போது, ஒரு திருப்புகழ் பாடினா அது உள்ளத்தில் இருக்கிற மாசினை அகற்றுகிறது. மனதில் ஆசை வீடாமல் மாசினை அறுத்துன்னு சொல்கிறாரே, அந்த மாசினை அறுக்கிறது. ஒவ்வொரு திருப்புகழ் பாடும் பொழுதும் உங்கள் உள்ளத்தில் இருக்கின்ற இந்த அழுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக வெளியேறுகிறது. அப்போ அழுக்கு வெளியேறிய நிலையில் மனம் நிர்மலமாகிறது. நீங்களே உங்களை பார்க்க முடியும். உணர்வில் உணரும் அனுபவ மனம் சொன்னவனே, அந்த உணர்வில் உணரும் அனுபவ மனம் எப்பொழுது கிடைக்கிறது? திரும்ப திரும்ப திருப்புகழ் பாடும்போது. திரும்ப திரும்ப திருப்புகழ் பாடுவோம் என்று சொல்லி பேச்சை முடிக்கிறேன். நன்றி. பறவையான மெய்ஞானிகள் மூனிகள் அணுகுணாவகை நீடுமிராசிய பவன பூரக வேகியமாகிய விந்து நாதம் பகரொணாதது சேர உணாதது நினையுணாதது வான தயாபர பத்தியதான சமாதி மனோலயம் வந்து தாரா என்று அருணகிரிநாதர் கூறினார். ஆனால் எப்படி ஆன்மாவும் பரமாத்மாவும் சேருவதற்கு என்னென்ன செய்ய வேண்டும் என்பதை அழகாக எடுத்துரைத்தார் திருமதி வசந்தா பஞ்சாபகேசன் அவர்களுக்கு நன்றி கூறுகிறேன். அதை தொகுத்து வழங்குவதற்காக சித்ராமூர்த்தி அவர்களை வரவேற்று அவரை தொகுத்து வழங்குமாறு கேட்கிறேன். காலை இசை வழிபாடு நடந்ததற்கு பின்பே மனோலயம் என்றால் என்பதை நாம் உள்ளூர உணர்ந்திருக்கிறோம். இப்பொழுது அந்த சொல்லொணாத ஆனந்தத்தை அவர்கள் நமக்கு அழகாக எடுத்து சொன்னார்கள். ஆன்மீகத்துடன் எவ்வளவு தொடர்பு வைத்திருந்தார் என்பதை அவர் நாம சங்கீர்த்தனத்தை பற்றி தன்னுடைய சொற்பொழிவை ஆரம்பித்த பொழுதே அவர் இந்த ஆன்மீக பெருவிழாவிற்கு வருகை தர மிக முக்கியமான தகுதியை பெற்றிருக்கிறார் என்பது நாம் புரிந்து கொண்டோம். அதிலும் குறிப்பாக ஷடாட்சரத்தை நமக்கு உணர்த்திய குருஜி என்று சொன்னார்கள் பாருங்கள். அப்படியே கண்ணில் ஜலம் வந்துடுது. அதில் ஷடாட்சரத்தை நினச்சி பாருங்க, எப்போலேருந்து நம்ம முருகா சொல்ல ஆரம்பித்தோன்னு, எப்போலேருந்து தீவிரமாக முருக பக்தி வந்ததுன்னு நினச்சி பார்த்தா அந்த திருப்புகழுக்குள்ளே நுழைந்த அந்த நாளில் தான் அந்த ஷடாட்சரத்தை அவர் சொல்ல 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 அதை கேட்டு கேட்டு நம்ம அப்படியே மனசில் அது உருவேறி போய் இப்போது எது சொன்னாலும் முருகா முருகா எத்தனை தரம் சொன்ன யார் வந்தாலும் அவன் பார்த்துப்பான். அந்த வார்த்தைகள்லாம் நம்மளை அறியாமல் வந்திருக்கு.
அது ஒரு 30 வருஷம், அதாவது ஒரு 30 வருஷமாக திருப்புகழ் படிக்கிறோன்னு வச்சோங்களேன், அதுக்கு முன்னால் இருந்துதான்னு நினச்சி பாருங்க, இருக்காது. ஏன்னா அந்த அளவுக்கு ஷடாட்சரத்தை நமக்குள்ளே புகுத்திட்டார். அதை அவள் சொன்னது ரொம்பவே டச்சிங்காக இருந்தது. இப்போ வந்து அப்சல்யூட் ஜீரோ பற்றி சொன்னான். இட்ஸ் அ வண்டர்ஃபுல். இது எனக்கு என்னென்னா, நேத்திக்கு ஒரு அனாட்டமி ப்ரொஃபஸர், இன்றைக்கி ஒரு ஃபிசிக்ஸ் ப்ரொஃபஸர். அப்பா நான் நடுங்கே போயிட்டேன். எப்படியா, ஏன் டைம் இல்லைன்னு யார் சொல்கிறேன்? யாராவது சொல்ல முடியுமா எனக்கு திருப்புகழ் படிக்க டைம் இல்லை? ஒரு மணி நேரம் பேசின அந்த நேரத்தில் எத்தனை திருப்புகழ் அவள் கொட்டேஷன் கொடுத்துருக்கான்னு யாராவது நோட் பண்ணியிருந்தா எனக்கு சொல்லலாம். நான் தப்பு பண்ணிட்டேன், பண்ணலை. அப்படி வார்த்தைக்கு வார்த்தை அந்த திருப்புகழ் வந்து அவ்வளோ தூரம் அதில் ஊறி இருந்து அவ்வளோ தூரம் அதில் இது பண்ணுறான். நேற்றுக்கு பேசிய பெரிய பேச்சாளர்களுக்கு நாங்கள் யாரும் சளைத்தவர்கள் இல்லை என்பது நம்முடைய அன்பர்கள் காட்டுற அதை அவ்வளோ தூரம் ஒரு 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 வார்த்தை சொல்கிறதுக்கு ஒரு திருப்புகழ் எடுக்கிறான்னா எவ்வளவு உழைப்பு அதுக்கு பின்னால் இருக்கும். டைம் இல்லைன்னு சொல்கிறோம் பாருங்க, அது பெரிய தப்பு, மன்னிக்க முடியாத தவறு. 503 பாடல்களை பாடிவிட்டு நிறுத்தி இருக்கிறோம், கற்றுவிட்டு இப்போ நிறுத்தி இருக்கிறோம். அப்போ அந்த 503 இவ்வளவு நாளாக நம்ம அழகாக அதில் கடலில் போயின்னு இருந்தோம். இப்போ நம்ம ஆழத்துக்கு போனோம். அதுதான் இந்த ஆன்மீக பெருவிழா நமக்கு எடுத்து தருகிறது. ஆழத்துக்கு போனோம், எல்லாரும் ஆழத்துக்கு போய். அந்த சகோதரி உமா எப்போவுமே சொல்லுவாள், புத்தகத்தோடு பழகுங்கள் என்று சொல்லுவாராம் அவள் அப்பா. இந்த புத்தகத்தோடு பழகணும். நம்ம பழக தான் இது மாதிரியான ஒரு மணிப்பிரவாளமாக அப்படியே அந்த பாடல்களை எல்லாம் எடுத்து சொல்ல முடியும். அதுக்கு பெரிய உழைப்பு. அந்த அப்சல்யூட் ஜீரோ பற்றி சொன்னது ரொம்ப நல்லா இருந்தது. அதை கேட்டதும் எனக்கு ஒரு இது நினைவு வந்தது. இன்னைக்கு காலையில் அன்பர் பாடினார், வைவேல் மன்னா நின்னை உணர்ந்து உணர்ந்து எல்லாம் ஒருங்கிய நிர்குணம் பூண்டு என்னை மறந்திருந்தேன் இறந்தே விட்டது இவ்வுடம்பு. நான் உட்காண்டிருக்கேன், இங்கே பேசின்னு தான் இருக்கேன். ஆனால் அந்த மனோலயத்தை பற்றி கேட்கும்பொழுது நின்னை உணர்ந்து உணர்ந்து என்னை மறக்கிறேன், அப்போது இந்த உடம்பு இறந்து போச்சுன்னா அது உடனே கீழே விழுந்துட்டோன்னு அர்த்தம் இல்லை. அதுதான் மனோலயம் அப்படிம்பார் குருஜி. நீ பாடினே பாரு, நின்னை உணர்ந்து உணர்ந்து என்னை மறந்து மறந்து இருந்தேன் பாரு. அந்த இறந்தே விட்டது இந்த உடம்பு, உசுரோடு இருக்கும்போதே உடம்பு போயிடுத்துன்னு சொல்கிறோம் இல்லையா, அதுதான் மனோலயம். திடீர்னு ஒரு நாளைக்கு கூப்பிட்டு கேட்டார், அனுபூதினா என்ன? அனுபூதி மனோலயம் ஒன்று தான் குருஜி என்னை பொறுத்த வரைக்கும். அப்படியா, சரி மனோலயம்னா கேட்குறேனே, உனக்கு மனோலயம் ரொம்ப தெரியும் போல் இருக்கா, சொல்லு. எதெல்லாமோ சொன்னேன், எதெல்லாமோ கொட்டேஷன்ஸ்லாம் சொன்னேன், எந்த திருப்தியும் வரல. உடனே இந்த திருவகுப்பில் ஏதாவது இருக்கா கொஞ்சம் நினச்சி பாரேன். இப்படி நடந்துட்டு இருக்கும்போது காரில் போயிட்டு இருக்கும்போது திடீர்னு இப்படிலாம் கேள்வி வரும். உடனே என்னவோ அன்றைக்கி ரொம்ப அழகாக நினைவு வந்தது. இன்றைக்கி பார்த்தா பேப்பரை பார்க்கணும் போல் இருக்குதுக்கு. உரை அவிழ உணர்வு அவிழ உளம் அவிழ உடல் அவிழ உயிர் அவிழ உளபடியை உணரும் நிலை, அதுதான் அனுபூதி, அதுதான் மனோலயம். எவ்வளோ அழகாக அருணகிரிநாதர் எடுத்து எடுத்து நமக்கு கொடுத்துருக்காரு இல்லையா. ஒவ்வொரு பாட்டையும் அதுக்கு தான் அந்த ஆழத்துக்கு போகும்போது தான் அவளை மாதிரி அதை சொல்ல முடியும் நம்மளால். அப்போ தான் உணர முடியும். அந்த உணர்ந்து உணர்ந்து வந்து அந்த உடம்பு இறந்தே விட்டதுங்கிற நிலை வரும்போது அதுதான் மனோலயம். நம்ம மனோலயம்ங்கிறத அவ்வளவு எளிமையாக நம்ம புரிஞ்சுட்டோம். இப்போ அது கிவாஜா அவர்கள் ரொம்ப அழகாக சொல்லுவாள். சும்மா இரு சொல்லறேன்னு அவர் சொல்லி வச்சுட்டு போயிட்டார். வீட்டில் ரொம்ப சகஜமாக நாங்கள்லாம் யூஸ் பண்ணுவோம். ஏதாவது ரொம்ப ஜாஸ்தி பேசி நான் சும்மா இரு சொல்லற அப்படிம்போம். உடனே என்ன, சும்மா இருந்துருவோன்னு வச்சுக்கோங்களேன், பேசலை, அது வாங்மௌனமாக இருப்போம். அப்போ என்ன பண்ணும் மனசு, உடனே சில பேர்லாம் மௌன விரதம் அப்படின்பா. அன்றைக்கி பார்த்தா நீ எழுதி காட்டுவாள். வாய் தான் பேசலையே தவிர உடம்பில் அத்தனை அங்கங்களும் பேசின்னு இருக்கு. கை பேசுறது, கால் வேலை பண்ணுறது எல்லாம் வாங்மௌனம். அதனால் ஒன்றும் சாதிக்க முடியாது அப்படிம்பார். அடுத்தாப்பில் சரி காஷ்ட மௌனம் அப்படின்பா. இந்த கட்டையை கிடத்திட்டேன் அப்படின்னு சொல்லுவோம் பாருங்க, கட்டையை கொஞ்சம் கிடத்துறேன் அப்படின்பா. அந்த கட்டை கடந்துட்டு இருக்கும்போது நம்ம என்ன தெரியுமா என்ன பண்ணுறாலோ தெரியல, போய் சேர்ந்தாலும் அமெரிக்காவுக்கு போனால் அந்த பொண்ணு ஒரு ஃபோன் பண்ணாது, அந்த பையன் ஜுரம் சொன்னாலே அதுக்கு ஒரு ஃபோன் பண்ணப்படாதா, மனசெல்லாம் அமெரிக்கா போயிடும். ஏர்ந்து நினச்சது அதே தான் அழகாக சொல்கிறார். குலாலன் திகிரி வரும் ஒரு செலவினில் 70 செலவு மனபௌரி கூடு அலமரு திருகன். ஒரு குலாலன்னா யார், இந்த இது பண்ணுறான் இல்லையா மண்பாண்டான், அவனோட சுத்தர் தான். ஒரு சுத்து வரத்துக்குள்ள என் மனசு எங்கே தெரியுமா 70 பௌரி போயிடுறதான். 70 சுத்து, அப்படி ஒரு ஸ்பீடு. பார்க்க போனால் வாங்மௌனம் காஷ்ட மௌனம், வாய் பேசுறதில்ல, உடம்பு அப்படி கட்டையாக கிடக்கு. ஆனால் மனசுக்கு எந்த அமைதியும் இல்லை. அது இப்படி பறந்து அவள் வந்தாளா, அடுத்த நாளைக்கு என்ன சமைக்கணும், நாளைக்கு என்ன பண்ணணும், இன்றைக்கி விழா வரதே அதுக்காக இது வாங்கினால இதே மனசில் ஓடின்னு இருக்கும். அப்போது அவர் என்ன அருணகிரிநாதர் என்ன மீன் பண்ணுறாருன்னா, அடுத்தாப்பில் வருது மனோமௌனம். கிவாஜா ரொம்ப அழகாக அதை சொல்லியிருக்காரு. மனோலயம்னா என்னங்கிறத அவருடைய புத்தகத்திலேருந்து ரொம்பவே கற்றுன்ருக்காங்க. அந்த மனோமௌனம் அது வந்து இந்த வாங்மௌனத்தோடையும் காஷ்ட மௌனத்தோடையும் அந்த மனோமௌனம் சேரும்போது தான் உனக்கு மனம் லயப்படும். மூன்றும் சேர வேண்டும்.
அந்த மனம் லயப்படுகிறது என்றால் என்ன? இப்போ ஒரு சாதாரண ஒரு நிலைமையில் இருக்கும் அந்த மனம் இருக்கே, நமக்குள்ளே தான் இருக்குது. என் மனசு எங்கிட்ட தானே இருக்குது, யார்கிட்டையும் இல்லையே. ஆனால் அந்த மனசு என்ன பண்ணுது? வசப்படவே படாது. அது என்ன சொன்னாலும் எங்கேயோ சுற்றும். அந்த வசப்படணும்னா ஒரு மின்சார தாக்குதல் மாதிரி அந்த இறை அருள் வந்து நம்மளை தாக்கணும். அது நீங்கள் ஒரு இசை வழிபாடு பாடும்போது அவர் சொன்னார் இல்லையா, நீயும் நானுமாய் ஏக போகமாய் இருக்கும் வகை. இவ்வளோ அழகாக பாடினார். நீயும் நானுமாய் ஏக போகமாய் இறுகி இருக்கேனா, நீ வேறெனாதிருக்க நான் வேறெனாதிருக்க, எனது யானும் வேறாகி எவரும் யாதும் யானாகும். அப்படி ஒவ்வொரு பாடலையும் சொல்லும் பொழுது ஒரு மின்சார தாக்குதல், ஒரு ஃபீல் வரதா இல்லையா? வரணும். இது வரைக்கும் வரலைன்னா இனிமேல் வரணும். அப்போ தான் அருணகிரிநாதரோட பாடலை படித்து நம்ம மனோலயத்தை நம்ம அடையலாங்கிற ஒரு தைரியம் நமக்கு வரும். அந்த வாங்மௌனம் காஷ்ட மௌனம் அந்த எல்லாம் போய் மனோமௌனம் வந்து அந்த இறை உணர்வுங்கிற மின்சார தாக்குதல் நமக்கு அப்படி அப்பப்போ அடித்து தான் சரிப்படுத்தும். அதை உடனே உணர்ந்துருவோம். இது தப்பு, இதை நான் பண்ணுறது. இறையருள் வந்து சொல்லும், நீ பண்ணுறது தப்பு, இந்த மாதிரி பேசாதே. அது ஒரு மின்சார தாக்குதல். அந்த மின்சார தாக்குதல் வந்து இந்த மனம் என்று வசப்படுகிறதோ அன்று மனோலயம் தானே வரும். ஒரு குழந்தை தூங்கி கொண்டிருக்கிறது, கையில் பொம்மையை ரொம்ப நேரம் வச்சுன்னு விளையாடின்னு இருக்கு, கேட்டால் தரமாட்டேங்கிறதான். உடனே என்ன பண்ணுவோம், அம்மா சரி அதோடய தூங்கு போ, அதையும் வச்சு கையில் வச்சுன்னு அது தூங்கின்னு இருக்கு. தூங்கிகிட்டே இருக்கும்போது அந்த பொம்மை நழுவி கீழே விழும். அந்த பொம்மை நழுவி கீழே விழும்போது அந்த குழந்தைக்கு ஏதாவது தெரியுமா? ஒன்றும் தெரியும். அவ்வளோ நேரம் எம்பொம்மைன்னு அப்படி ஒரு அட்டகாசம் பண்ணிட்டு இருந்த குழந்தை அந்த பொம்மை நழுவி போனது ஒன்றுமே தெரியல. அம்மா அந்த பொம்மையை எடுத்து உள்ளே வச்சுருவா. இதுதான் நம்ம கதியும். அந்த மனோமௌனமும் சேர்ந்து சித்திக்கும் பொழுது எல்லாம் நழுவிடும், அப்படியே நழுவி போயிடும். அது அப்போ தான் இறந்தே விட்டது இவ்வுடம்பே. அப்போ நமக்கு மனோலயம் வந்து தானே, மனோலயம் தானே வரும். அது யாராவது சொல்லி கொடுத்து மனோலயம் வராது, கற்றுக் கொடுத்து வராது. அருணகிரிநாதருடைய நூல்களை கொஞ்சம் ஆழமாக போய் படித்து அதனுடைய பொருளை எல்லாம் உணர்ந்து பார்க்கும்போது நீங்கள் பார்த்தேன்னா ஒரு பழனி வகுப்பை எடுத்து நீங்கள் பாடாட்ட கூட வேண்டாம், ஒரே நடையில் படிங்கன்னு தான் சொல்லுவேன் எல்லார்ட்டையும். பாடுறது அப்புறம் இருக்கட்டும், முதல்ல கொஞ்சம் படிக்க கற்றுக்கோங்க. அதை படித்து பார்க்கும்போதே நமக்கு அந்த மனோலயம் உருப்படுதல்னு சொல்கிறா இல்லையா, அவள் அழகாக சொன்னான். உருப்படுதல், அந்த உருப்படுதல் வந்து சேர்ந்துரும். ரொம்ப அழகாக சகோதரி அவர்கள் பேசினார்கள். அடுத்ததாக காத்திருக்கிறார்கள் நம் அன்பர்கள். இன்று பேசுபவர்கள்லாம் நம்முடைய கூட்டத்தில் திருப்புகையில் ஊறி ஊறி குலாப் ஜாமுன் சொன்னா பார்த்தெல்லாம் காலையில் அது மாதிரி ஒரு குலாப் ஜாமுன் மாதிரி இருக்காவெல்லாம் எல்லாம் திருப்புகழ். அவள் சொல்கிறத வேகத்தை பார்த்தா இது என்றைக்கு நமக்கு கைகூடும்னு தோணும். அந்த மாதிரியான அன்பர்கள்லாம் காத்துன்னு இருக்கா.